நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்று நோய் பற்றிய விழிப்புணர்வாக மார்பு வலி, அதாவது ஆன்ஜைனா பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் காணலாம். இன்றைய காலத்தில் பலர் மார்பில் வலி ஏற்பட்டால் அதை சாதாரண வாயு பிரச்சனை அல்லது அஜீரணம் என்று நினைத்து மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். மார்பு வலி தொடர்ந்து இருந்தால் அல்லது தீவிரமாக இருந்தால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம். இதயத்தில் ஏற்படும் மார்பு வலி பெரும்பாலும் மார்பின் நடுப்பகுதியில் அழுத்தம் அல்லது இறுக்கம் போல உணரப்படும். சிலருக்கு அந்த வலி இடது கை, தோள், கழுத்து அல்லது தாடை பகுதிகளுக்கு பரவலாம். மூச்சு திணறல், அதிக வியர்வை, தலை சுற்றல், கடும் சோர்வு போன்ற அறிகுறிகளும் சேர்ந்து வந்தால் அது கவனிக்க வேண்டிய அவசர அறிகுறியாக இருக்கலாம். யூசுவலி செஸ்ட் பெயின்னா எப்படி இருக்கும்னா, எனிவேர் கிளாசிக்கல் செஸ்ட் பெயின்னா இப்போ லோவர் லிப்ல இருந்து தொப்புள் வரைக்கும் அம்பிளிக்கஸ். ஸோ இது ரேஞ்சில் எனிவேர் ஐதர் ஃப்ரண்ட் இல்லை பேக் இது செஸ்ட் பெயின், யூஸ்வலி ஹார்ட் பெயின் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரேஞ்சில் எனிவேர் பெயின் இருந்தால் நோ மேட்டர் ஹவு ஷார்ட் ஹவு லாங் இட் நீட்ஸ் அ இசிஜி டு இவாலுவேட். டிப்பிக்கலாக செஸ்ட் பெயினுக்கு எப்படி இருக்கும்னா, இட் வில் பி ஷார்ட் லாஸ்டிங், இட் வில் பி வித்தின் 2 to 3 minutes. இட் வில் இன்க்ரீஸ், அதிகமாக ஆகும், நடந்தால் அதிகமாக ஆகும், ஏதாவது வேலை செஞ்சால் அதிகமாக ஆகும், வெயிட்டு தூக்கினா அதிகமாக ஆகும், இல்லை நம்ம இமோஷ்னலி ஸ்ட்ரெஸ் ஆகுனா கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஸ்ட் எடுத்தால் இல்லை நாக் அடியில் ஹார்ட் டேப்லெட், ஒரு நைட்ரேட்ஸ் சொல்லுவாங்க, நைட்ரோக்ளிசரின், அது போட்டால் செட்டில் ஆகிடும். திஸ் இஸ் வெரி கேரக்டரிஸ்டிக் அண்ட் டிப்பிக்கல் ஆஃப் கார்டியாக் செஸ்ட் பெயின். ஆல்சோ அசோசியேட்டடாக அவங்களுக்கு ஸ்வெட்டிங் இருக்கலாம், மூச்சு வாங்கலாம், படப்படப்பு இருக்கலாம், மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மயக்கப்பட்டு நிலவில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கேன் ஹேப்பன். சில பேருக்கு வாந்தி வரலாம், சில பேருக்கு ஈவன் லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் அதர் ஃபீச்சர்ஸ் விச் கேன் பாயிண்ட் டுவர்ட்ஸ் கார்டியாக் செஸ்ட் பெயின். மாரடைப்பு என்பது இதயத்திற்கு ரத்தம் கொண்டு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இதய தசைக்கு ஆக்சிஜன் குறைவதால் உயிருக்கு ஏற்படும் ஆபத்தான நிலையாகும். மாரடைப்பின் முக்கியமான அறிகுறிகள் மார்பில் அழுத்தம் அல்லது வலி, இடது கை அல்லது தோள்பட்டையில் பரவும் வலி, மூச்சு திணறல், அதிக வியர்வை, தலை சுற்றல், வாந்தி மற்றும் திடீர் சோர்வு போன்றவை ஆகும். மார்பில் திடீரென வலி அல்லது அழுத்தம் போன்ற உணர்வு ஏற்பட்டால் அதை சாதாரண வாயு பிரச்சனை என்று அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக கவனிக்க வேண்டும். முதலில் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை உடனே நிறுத்தி அமைதியாக அமர வேண்டும் அல்லது படுத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக நடக்கவோ படிக்கட்டில் ஏறவோ கூடாது. வலி சில நிமிடங்களுக்கு மேல் தொடர்ந்தால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அல்லது அவசர உதவிக்கு அழைக்க வேண்டும். ஜஸ்ட் கேஸ் பெயின் நம்ம விட்டுறலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ப்ரிகாஷன் எப்போவுமே இசிஜி இஸ் அ மஸ்ட் ஃபார் எனி டைப் ஆஃப் செஸ்ட் பெயின். ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் ரெக்வயர்ஸ் இமீடியட் ட்ரீட்மெண்ட்? இப்போது இசிஜி எடுத்த பிறகு கூட சில பேருக்கு இசிஜி நார்மலாக இருக்கலாம். பட் அவங்களுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் செஸ்ட் பெயின் இருந்துச்சுன்னா, டெஃபினெட்லி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்கும். ஸோ நம்ம உடனடியாக வித்தின் 10 to 15 minutes ஆஃப் திஸ் சார்ட் ஆஃப் செஸ்ட் பெயின் அவங்க ஒரு சென்டரில் போய், ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் போய் இசிஜி எடுத்துட்டோன்னா ஒரு டெஸ்ட் கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா ட்ராப்போனின் ஐ டெஸ்ட் பண்ணலாம். ட்ராப்போனின் ஐ ஆர் ட்ராப்போனின் டி. திஸ் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் டெஸ்ட். ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக திஸ் இஸ் 100% ஹார்ட் அட்டாக். ஸோ திஸ் ஆர் த 2 most important டெஸ்ட். இசிஜி அண்ட் ட்ராப்போனின் ஐ ஆர் ட்ராப்போனின் டி கேன் டெஃபினெட்லி கிவ் அஸ் அ டயக்னோசிஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். மாரடைப்பில் முதல் 1 மணி நேரம் மிக முக்கியமானது. அதனால் நேரம் தாமதிக்காமல்
மருத்துவ உதவி பெறுவது உயிரை காப்பாற்றும் முக்கியமான முதல் படியாகும். நம்மளது ரத்தத்துல ஒரு அணுக்கள் இருக்கு, பிளேட்லெட். அதான் கிளாட்டிங் பாத்வே ஸ்டார்ட் பண்றது. அது பிளாக் பண்றதுக்கு அந்த லோடிங் டோஸ் ஆஸ்பிரின், குளோபிலெட் அண்ட் ஸ்டாட்டின். அது ஃபேட் பிளாக் பண்றது ஸ்டாட்டின். ஆஸ்பிரின், குளோபிலெட் 300 மில்லிகிராம் சாப்பிடலாம். தட் இஸ் ஒன்லி டு பி அட்மினிஸ்டர்ட். நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஹார்ட் அட்டாக் இருந்தால் தான் அது போடணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எல்லாமே கன்சென்சஸ் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அது ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டைம் இஸ் மசில். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நம்ம சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டயக்னோசிஸ் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹார்ட் அட்டாக் இஸ் நாட் அ டெத் சென்டென்ஸ். அப்போனா சீக்கிரமாக நீங்கள் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சர்வைவ் பண்ணலாம், நல்ல வாழ்க்கை இருக்கலாம் அண்ட் சந்தோஷமாக இருக்கலாம். இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் லைஃப், இட் இஸ் ஒன்லி த பிகினிங். ஒரு வார்னிங் சைன் தான் அது. அண்ட் சில பேருக்கு நார்மல் லைஃப் கூட ரொம்ப சீக்கிரமாக அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஞ்சியோகிராம் பரிசோதனை பொதுவாக மார்பு வலி உள்ளவர்களுக்கும், மூச்சுத்திணறல், சீரற்ற இதய துடிப்பு போன்ற அறிகுறிகள் உள்ளவர்களுக்கும், மாரடைப்பு ஏற்பட்டவர்களுக்கும் மருத்துவர்கள் இப்பரிசோதனையை செய்வார்கள். ஆஞ்சியோகிராமின் முக்கிய பயன் நோயாளிக்கு எந்த சிகிச்சை தேவை என்பதை சரியாக முடிவு செய்ய உதவுகிறது. சிலருக்கு மருந்து சிகிச்சை போதுமானதாக இருக்கலாம், சிலருக்கு ஸ்டண்ட் போட வேண்டிய தேவை இருக்கலாம், அதிக அளவு பாதிப்பு உள்ளவர்களுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் என்பதை மருத்துவர்கள் தீர்மானிக்க இப்பரிசோதனை உதவுகிறது. ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ICU மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். Phone 044-4202-7711. Mobile 98414-51611. சிலருக்கு ஸ்டென்ட் அல்லது பைபாஸ் செய்த பின்னரும் மார்பு வலி தொடரலாம். அத்தகைய நிலையில் அறிகுறிகளை குறைக்க உதவும் துணை சிகிச்சையாக EECP வழங்கப்படுகிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். இது பேர் EECP, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் தெரப்பி. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன, யாருக்கு யூஸ் ஆகும், ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ EECP was started in the early 1950s. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலவீனமாக ஆயிடுச்சு. அது பலவீனம், வீக்னஸ். ஏன்னா அவங்களோட ஹார்ட்டோட மசில் கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அண்ட் அதுக்கு பிறகு கொஞ்சம் நடந்தால் கூட மூச்சு வாங்கிறது, படப்படப்பு, நெஞ்சு வலி அதெல்லாம் ரொம்ப காமனாக இருந்தது. ஸோ அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு பாசிவ் எக்ஸசைஸ் தெரப்பிக்காக ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இது என்ன இண்டிகேஷன் இருக்குது? அக்கார்டிங் டு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் chronic stable angina. To overcome angina, அது செஸ்ட் பெயினுக்காக கிளாஸ் 2B லெவல் ஆஃப் எவிடன்ஸ் B-ல அவங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன அர்த்தம்னா, இட் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் பேஷண்ட்ஸ்க்கு நெஞ்சு வலி அதிகமாக இருக்குது, என்ன பண்ணால் கூட மூச்சு வாங்குது, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் நடந்தால் கூட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, நடக்க முடியாது, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் நடந்தால் கூட அவங்களுக்கு ஃபட்டீக் வந்துடும், உட்காரணும், ரெஸ்ட் எடுத்து திருப்பி கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் இந்த ஒரு தெரப்பி யூட்டிலைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் கொண்டு வந்தாங்க. EECP சிகிச்சை மூலம் இதயத்திற்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், இதயத்திற்கு ஆக்சிஜன் வழங்கல் மேம்படும், புதிய இரத்த நாளங்கள் அதாவது கொலாட்ரல் சர்க்குலேஷன் உருவாக உதவும், இதயத்தின் வேலை சுமை குறையும், மார்பு வலி அதாவது ஆன்ஜைனா குறைய வாய்ப்பு உண்டு. So EECP can be given for patients who are post bypass surgery. ஏற்கனவே bypass surgery முடிச்சிருக்காங்க, ஸ்டென்ட் போட்டிருக்காங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க, நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது, டிஃப்யூஸ் டிசீஸ் இருக்குது, ரத்த குழல் ரொம்ப சிறுசாக இருக்குது. அது அர்த்தம் என்னன்னா 2 மில்லிமீட்டர், அது ஒரு கட் ஆஃப் மார்க், அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா பைபாஸ் கூட பண்ண முடியாது, ஸ்டென்ட் கூட போட முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு EECP
இஸ் ஒரு இண்டிகேஷன். ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரோட்டோகால் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு செக்லிஸ்ட் போட்டு இந்த மாதிரி பேஷண்ட் சேஃபாக இருக்காங்க, அதுக்கு பிறகு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம். ஒன்ஸ் தேவ் ஸ்டார்டட் யூஸ்வலி அவங்களுக்கு வித்தவுட் எனி இன்டரப்ஷன், வித்தவுட் எனி அவங்களுக்கு ஒன்றுமே கஷ்டம் இல்லாமல் நம்ம யூஸ்வலி பண்ணுறோம். அண்ட் யூஸ்வலி த ப்ராசஸ் இஸ் அபவுட் 1 hour, 35 to 40 செஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் தி இண்டிகேஷன். சில பேருக்கு 45 செஷன் கூட கொடுக்குறோம். அவங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அதிகமாக இருக்குது, ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி லெஸ் தென் 30 இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் அதிகமாக செஷன்ஸ் கூட தேவைப்படலாம், யூஸ் கூட ஆகலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு 35 செஷன்ஸ் தான் இருக்குது, அவங்களுக்கு பிளாக்கேஜஸ் தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு செஸ்ட் பெயின்காகி ஒரு இண்டிகேஷனுக்காக நம்ம ECP கொடுக்குறோம். ஸோ depending on the indication, 35 to 45 sessions, 1 hour sessions, daily 1 session தான் recommendation. ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டர் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் மீட் பண்ணிவிட்டு, எஸ்பெஷலி ஒரு ட்ரெயின்ட் ECP சென்டரில் which has high volume, அந்த மாதிரி சென்டர் பேஸ்ட் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணால் with the facilities of ICU backup, with 24/7 backup facilities, and also approval from all bodies of National Accreditation of Board of Health, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இது ஒரு அட்வான்ஸ்ட் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி டேக்கன் லைட்லி. ரிஸ்க் எடுக்காமல் ஒரு நல்ல ஒரு சென்டர் வந்துட்டு உங்களுக்கு இது பெனிஃபிட் ஆகுமா, உங்கள் ஹார்ட் டிசீஸ்க்கு இது சூட் ஆகுமா, எந்த மாதிரி பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கலாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு நல்லா கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இது தெரப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். EECP சிகிச்சை பொதுவாக நீண்ட கால மார்பு வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நடக்கும் போதோ அல்லது வேலை செய்யும் போதோ மார்பில் வலி, அழுத்தம் அல்லது சிரமம் ஏற்படுபவர்களுக்கு இந்த சிகிச்சை உதவக்கூடும். மார்பு வலி அதாவது ஆன்ஜைனா உள்ளவர்களின் உடல் நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இதய மீட்பு பராமரிப்பு சிகிச்சையின் ஒரு பகுதியாகவும் EECP வழங்கப்படுகிறது. EECP சிகிச்சை பொதுவாக 35 அமர்வுகளாக வழங்கப்படுகிறது. தினமும் 1 மணி நேர அளவில் சிகிச்சை வழங்கப்படும். மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், phone 044-4202-7711, mobile 98414-51611.